அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 15/4/2015 சித்திரை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. ஏகாதசி திதியானது பகல் 10:09 வரை, பின்பு துவாதசி திதி. சதய நட்சத்திரமானது இரவு 10:03 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகமானது இரவு 10:03 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப உரைகளை பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, பின்பு இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு பின்னிரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும், செவ்வாய் சூரியன் ராசியில் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. சுக்கிரனானவர் 2இல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சந்திரன் 11இல் கேது சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, 2இல் குரு, லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சில நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, 10இல் செவ்வாய் சூரியன் சஞ்சரிப்பது புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது மிக மிக சிறப்பு. பண வரவானது சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரனும் 10இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் பிள்ளைகளால் கூட அனுகூலங்கள் உண்டாகும். குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். குருவானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும், 8இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு செல்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5இல் சந்திரனும் 7இல் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயானவர் சூரியன் சேர்க்கை பெற்று 6இல் சஞ்சரிப்பதும் 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையக்கூடிய காலமாகும். குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருந்து உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பும், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரனும் 6இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட சுபிட்சங்கள் உண்டாகும்.
எதிர்பாராத வகையில் பண வரவுகள் உண்டாகி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது.